கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் அவரை நோக்கி எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அதை நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய நாமத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் அவரிடத்தில் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய நாமத்தில் நாம் கேட்கிற காரியங்களை நமக்காக செய்கிற தெய்வம். அவருடைய நாமம் என்ன? எல்லா நாமத்தை பார்க்கிலும் மேலான நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அவருடைய விலையேறப்பட்ட பரிசுத்த நாமம். அந்த நாமத்தில் நாம் அவரை நோக்கி கேட்கும்போது கர்த்தர் நாம் கேட்கிற காரியங்களை நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அநேகர் சொல்றாங்க, நான் நிறைய கேட்குறேங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றாரு, ஒண்ணுமே நடக்க மாட்டேன்னுது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில கேட்டும் நடக்கல, கேட்டும் கர்த்தர் செய்யல? நீங்க அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய நாமத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். நாம் அவரிடத்தில் அன்பாய் இருந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க, நான் கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறேன்னு, ஆனா கற்பனையை கை கொள்ள மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நடப்பாங்க. ஆனா வாயை திறந்தா சொல்லுவாங்க, கர்த்தரிடத்துல நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறதற்கு அடையாளமே அவருடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளுவதுதான். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறணும். அவரிடத்தில் நாம் அன்பாய் இருக்கணும். நம்முடைய அன்பு முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கர்த்தரிடத்துல அன்பு கூறுறவர்களை நாம் காணப்படணும். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் நடக்கும்போது அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியமாய் இருந்தாலும் அதை அவர் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். 13வது வசனம் சொல்லுது, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கை கொண்டு நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அவர் அதை நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். எதை கேட்டாலும் செய்வார். ஆனா நம்ம மனுஷன்ட்ட கேட்கிறோம், கர்த்தர்ட்ட கேட்கறது இல்லை. நீங்க இன்றிலிருந்து கர்த்தர்ட்ட கேட்டு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட கேளுங்க. அவர் சொல்ற, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அவரிடத்துல கேட்கும்போது கிடைக்கிறது. நாம் எதை கேட்டால் அதை நமக்காக செய்கிறார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் அவரிடத்தில் கேட்கும்போது குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அவர் அதை நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிப்போமா? எங்கள் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லா காரியத்தையும் உம்மிடத்தில் கேட்டு வாங்கி கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தாரும். உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளெல்லாம் நாங்கள் கை கொண்டு உம்முடைய நாமத்தில் நாங்கள் உம்மிடத்தில் கேட்டு கர்த்தாவே குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிற கிருபைகளை தார். இந்த கிருபைகளை எங்கள் எல்லாருக்கும் தந்து ஆசீர்வதித்து நடத்தும். எல்லாவித நன்மைகளினால் நிரப்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.